அப்போ உண்மையா நேசிச்ச உறவுகள் ஒருவேளை உண்மையா நேசிச்சு நீங்க தவற புரிஞ்சுட்டு அவங்க மனசை காயப்படுத்திட்டு போயிருப்பாங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்ற இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. போய் காரணம் கேட்கண்டாம். ஏன்னா காரணம் கேட்கும்போது அவங்க கூட கொஞ்சம் மனசளவுல காயப்பட சான்ஸ் இருக்கு. உங்க மேலதான் தப்பு, உன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி தப்பா சுட்டி காணிக்காதீங்க. மனித இயல்பு, அதாவது தவறு செய்வது மனித இயல்பு. அதுவும் நேசிச்ச உறவு ஏதாவது ஒரு தவறு செய்து மன்னிச்சு விடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட போய் நான் உன் மனசை காயப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால நீ என்னை விட்டுட்டு விலகி போற, உன் மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நீ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இல்லாம என் வாழ்க்கை வெறுமையா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என் அன்பு புனிதமானது அப்படின்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க தேவையில்லை, நீ என்னை புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும். உன் அன்பான அந்த அன்புல எத்தனையோ நாட்கள் நான் உன்னை அந்த அன்பை புரிஞ்சுக்காம வெறுத்து தள்ளி இருக்கேன். ஆனா இப்போ அதை ஃபீல் பண்றேன், நான் உண்மையா உன் மேல அன்பு வச்சிருக்கேன். இப்படி மட்டும் நீங்க மென்மையா அமைதியா சொல்லி பாருங்க. அவங்க உங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவமானவங்க அப்படின்னு சொல்லி சில அன்பான வார்த்தைகளால சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த உறவு உங்களை தேடி உங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பா வருவாங்க.